ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்ஜி ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷினில் இந்த மாதிரி எரர் வருது அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. இதோட டாப் டோர் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணி செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதான் சொலினாய்டு வால்வு. ஓகே, இந்த வால் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் சுவிட்ச், இதில் வந்து லெவல் சுவிட்ச்னு சொல்லுவாங்க. ஸோ இதையும் நம்ம செக் பண்ண போகிறோம். இது ஆக்சுவலாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து இந்த எரர் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் பார்த்தீங்கன்னா இன்லெட்டு வந்து ஓஸோட உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டர் ஒன்று இருக்கும். அந்த ஃபில்டர் வந்து க்ளீனாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். இதை எப்படி ரிமூவ் பண்ணுறது பார்த்துங்க. ஓகே, இந்த ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஃபில்டர் வந்து க்ளீனாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் செக் பண்ணிங்க. இன்கேஸ் திரும்ப அதை நம்ம போட்ட பிறகு திரும்ப சேம் அந்த எரர் இஷ்யூ வந்ததுன்னா செகண்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். ஓகே, செகண்ட் ஸ்டெப் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்லெட் வாட்டர் இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. டேப்பை ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணோன்னா இதில் ஆக்சுவலாக சொலினாய்டு வால் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, இந்த டபுள் வால் சொல்லியிருக்கேன் பாருங்கள். இந்த சொலினாய்டு வால் பார்த்தீங்கன்னா 230 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகும், இல்லை 12 வோல்ட் டிசிலையும் வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி சொலினாய்டு வால் வந்து சப்ளை வருதா அப்படின்னு பார்த்துக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அவுட்லெட் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த டியூப் பார்த்தீங்கன்னா டபுள் அவுட்லெட்டு. சரிங்களா, இந்த மாதிரி ஓப்பன் பண்ணது வாட்டர் ஃப்ளோ வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கணும். இது ஆக்சுவலாக 24 வோல்ட் டிசி சப்ளை அது. ஓகேங்களா, நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவுட்புட் வருதான்னு செக் பண்ணியாச்சு. இன்கேஸ் இப்படி வந்தோம் இந்த மாதிரி எரர் வருது அப்படின்ற பிறகு தான் பார்த்தோன்னா நம்ம போகக்கூடிய மூணாவது ஸ்டெப்பு போக போகிறோம். இந்த மூணாவது ஸ்டெப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெவல் பேஸ் பண்ணி தான். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் சுவிட்ச்லேருந்து ஒரு ஓஸ் மாதிரி போகும். அந்த ஓஸ் ஏன்னா டேமேஜ் கண்டிஷனோ இல்லை வந்து பெண்ட் ஆகிருந்தாலோ இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். இதோட வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட். ஓகேங்களா, இதில் செக் பண்ணும்போது 5 வோல்ட் டிசி வருதான்னு பார்த்துங்க. இதே 3 ஸ்டெப்பு தான். இதை முடித்தோடனே நம்ம ஆன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். இந்த மாதிரி வந்து ஃபால்ட் வந்து ஈஸியான முறையில் நம்ம எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்றத வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இன்கேஸ் எனி டவுட் இருந்தால் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணு, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் வித்தின் 1 டேயில். ஓகேங்களா, இந்த மாதிரி ஃப்ரீயாக இருந்தால். ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.